மாணவர்களே, நீங்கள் 100 கோடி கடன் வைத்திருந்தாலும் இந்த ஒரே ஒரு திக்ர் போதும் உங்களுடைய 100 கோடியை உங்களுக்கு தெரியாமலேயே அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மனிதர்களுக்கு இருக்குது அப்படின்னா கடன் தான். இன்றைக்கு கடன் என்ற பிரச்சனை எப்படின்னா, ஒரு மனிதனுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு விஷயமாக இந்த கடன் இருக்கின்றது. கடனினால் தற்கொலை செய்தவர்கள், கடனினால் இறந்தவர்களினுடைய கணக்கை எடுத்து பார்த்தோம்னா, உலக மக்களினுடைய பாதி நபர்கள் தற்கொலை செய்ததற்கும் பாதி நபர்கள் கொல்லப்பட்டதற்கும் காரணம் இந்த கடனாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு கடன் பிரச்சனை இன்றைக்கு உலகத்தையே ஒழுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதுபோன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். கடன் வாங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இன்னும் கடன் பெறாதவர்கள் அப்படின்னும் யாரும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்தாலா நமக்கு வச்சுருவான். எப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பொருளின் மீதோ ஏதாவது ஒரு விஷயத்தின் மீதோ ஆசைப்பட்டுருவோம். அந்த பொருளை வாங்குவதற்கு நம்மிடம் போதிய பணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கடன் வாங்கி அப்புறமாட்டி கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்தி கொண்டு இன்னொரு நபரிடம் கடனை வாங்கி தான் அந்த ஆசையை நாம் தீர்த்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல், இப்போ உதாரணத்திற்கு இடம் வாங்க போகிறோம். அந்த இடம் இன்றைய ரேட்டில் வாங்கிட்டோம்னா நமக்கு கம்மியான ரேட்டில் வாங்குவது போன்று இருக்கும். இதே கடன் வாங்காமல் நம்ம சொந்தமாக சம்பாதிச்சே வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த இடத்துடைய ரேட்டு வேறு மதிப்பில் போயிடும். அதனால் இது போன்று ஒரு சேமிப்பிற்காக வேண்டியும் இன்னும் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டியும் நம்ம சீக்கிரமாக கடன் வாங்கிறோம். இது தவறு கிடையாது. கண்ணியமானவர்கள், இந்த சூழலில் நம்மளுடைய கடனை அடைப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே, சம்பாத்தியமும் இல்லையே. நம்ம என்ன செய்வது? பேசாமல் நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாமா? இன்னும் நம்ம யார்கிட்டாவது போயிட்டு கையேந்தலாமா? இன்னும் யார்கிட்டையாவது போயிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சலாமா? இப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறீங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கவலையை விடுங்க. நீங்கள் 100 கோடி கடன் வச்சுருந்தாலும் சரி, இன்னும் பில்லியன் கோடி கடன் வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிய நிமிடத்திலே உங்களுடைய கடனை அடைப்பதற்காக அல்லாஹ் தாலா வழியை ஏற்படுத்தி தந்துடுறான். இன்னும் உங்களுடைய வீட்டில் செல்வத்தை அல்லாஹ் தாலா பெருக வைக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் நம்பலைன்னா, நீங்கள் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு யாரிடமோ போயிட்டு நீங்கள் கையேந்து நிற்கிறீங்க. என்னுடைய கடன் அடைக்கணும், காசு தாங்க, பணம் தாங்க அப்படின்னு நிற்கிறீங்க. எல்லா முறைகள்லையுமே நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க உங்களுடைய கடன் அடைப்பதற்கு. இந்த ஒரே ஒரு விஷயத்தின் மீது எஃபோர்ட்டை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய கடன் தீர்வதற்கு இந்த ஒரு அமல் நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமாக, ஒரு முன்னோடியாக இந்த ஒரு அமல் இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி நம்மளுடைய கடன் தீர்க்கப்படுது? அல்லாஹ் தாலா இந்த ஒரு திக்ரின் பொருட்டினால தான் நம்மளுடைய கடனை அடைத்து தர்றானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இன்னும் எந்த அளவு இருக்குன்னா, அல்லாஹ் தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் கடனே இருந்தாலும் நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தர்றானே அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் அல்லாமல், உங்களுடைய கடன் அடைக்கக்கூடிய அந்த நேரம் வரும்போது ஏதாவது ஒரு புறத்திலிருந்து அல்லாஹ் தாலா உங்களுக்கு பணத்தை தந்துடும். இப்போ இந்த டேட்டில் இவ்வளோ கடன் அடைக்கணும், அந்த டேட் வரையும் உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் அந்த டேட்டில் அந்த நாளில் அல்லாஹ் தாலா யாராவது ஒருவரின் மூலமாக உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களினுடைய கடனை அடைக்க வைப்பான். இப்படி பல வழிகளில் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய அனைத்து கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு திக்ர் தான் இந்த ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களினுடைய கடன் அனைத்தும் அடைக்கப்படும். இந்த திக்ரை எப்போது ஓதணும் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வழமையாக 3 முறை ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு தொழுகை பின்பும் 3 முறை ஓதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் இன்ஷா அல்லாஹ் அடைக்கப்படும். அந்த திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரஜா அல் முஃமினீன லா தக்தா ரஜாஅனா யா கியாஸல் முஃமினீன அகித்னா யா முஈனல் முஃமினீன அஇன்னா யா முஹிப்புத் தவாபின துப அலைனா. இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க, அழகாக இருக்கும். ஈமான் கொண்டவர்களே, ஆதரவாளனே, ஈமான் கொண்டவர்களினுடைய ஆதரவாளனே, எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை துண்டிச்சிடாத.
ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவனே எங்களை நீ காப்பாற்று. ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வோனே எங்களுக்கு உதவி செய். தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்பதுதான் இதனுடைய பொருள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 3 முறை இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் எவ்வளவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெரியாமலே அதை அடைத்து தருவான். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் கடனை வாங்கி என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களினுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.